ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த சின்ன ஜாஸ்மின் நாட்டு மல்லிகை மொட்டு கூட எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். புதுசாக கூடை போட கற்றுக்கணும், அந்த மல்லிகை மொட்டு முடிச்சு கூடலாம் போட கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு இதை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய கூடை லஞ்ச் பேக் மாதிரிலாம் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். 2 ரோல் கூடை போட்டிருக்கேன். நார்மல் பேஸ் போட்டுட்டு கிராஸ் கட்டில் போடுற மெத்தட்லேயும் போட்டிருக்கேன். இது வெள்ளை கலரில் ஃபுல்லாக ப்ளைனாக வெள்ளை கலர்லேயும் நான் ஒரு சின்ன கூடை போட்டிருக்கேன். அதையும் தேவைப்படுறவங்க பாருங்கள். இது ஒரு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு பர்த்டேனா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர குழந்தைகளுக்கு சாக்லேட் போட்டு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். இல்லைனா கொலு டைமில் கூட, நவராத்திரி கொலுவுக்கு கூட ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். இப்போ இது பாருங்கள், அளந்து எடுத்துக்கலாம். 1 2 3 4 4.5 அடி. 4.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கலாம். சிகப்பில் 10 ஒயரும் சந்தன கலரில் 8 ஒயரும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணின சிகப்பு கலர் ஒயரு 2 ஒயரையும் எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுலேருந்து 2 ஒயர் எடுத்துகிட்டு சமமாக இப்படி மடித்து தனித்தனியாக கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எப்பயும் பேசிக் நாட் போடுவோம்ல, அது மாதிரி தான் ஒன்று மேலே ஒன்று மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயரை அடியில் இருக்கிறத மேலே வைங்க. அதே மாதிரி சைடில் அடியில் இருக்கிற ஒயரையும் அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இழுத்திங்கனாக்கா ஒரு பேசிக் நாட் கிடச்சிரும். நார்மல் முடிச்சு நமக்கு கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் எந்த பக்கம் அதிகமாக இருக்குதோ அந்த ஒயரை மேலே தள்ளி விட்டு அந்த பக்கம் கம்மியாக இருக்கிற பக்கத்தை சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைடுலையும் பார்த்துக்கணும். இப்போது நான் மல்லிகை மொட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத தனியாக ஒரு பிட்டு ஒயர் வச்சும் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பக்கமும் அதே மாதிரி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி தள்ளி விட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம கிராஸ் கட் மெத்தடில் தான் இது போட போகிறோம். அதனால் இந்த கட் பண்ண ஒயர் மட்டும்தான். இதே மாதிரியே அடுத்து 2 சிகப்பு 2 சேர்த்து முடிச்சு போட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி சந்தன கலர்லேயும் முடிச்சு போட்டுக்கணும். அதாவது ஒரே கலர் ஒயரே 2 எடுத்து சமமாக மடித்து சாதா முடிச்சு போட்டுக்கோங்க. பேசிக் நார்மல் முடிச்சு போட்டுக்கோங்க. புதுசாக போடுறவங்களா இருந்தால் தெரியாதுல்ல, அதனால் இன்னொரு டைம் ஸ்லோவாக அதை சொல்லி கொடுக்குறேன். 2ஐயும் சமமாக மடிச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வச்சுட்டு அதே மாதிரி சைடில் இருக்கிறதுலையும் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இழுத்தாக்கா நமக்கு நாட் கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு எதிர் பக்கத்தில் இருக்கிற ஒயர் 2ம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சரியாக இல்லை, அதிகமாக இருக்குது, எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கத்தில் இருந்து கம்மி பக்கத்துக்கு தள்ளி விட்டு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், சந்தன கலரில் 8 ஒயர் கட் பண்ணதுனால 4 வரும். இதில் 10 கட் பண்ணோம்ல, அதனால் 5 ரெட் கலர் வரும். இப்போ ஃபஸ்ட்டு அதிகமாக உள்ளதை தான் எடுத்துக்கணும். ரெட் கலர் தானே 5 இருக்குது அதிகமாக, அதனால் ரெட் கலர் எடுத்தாச்சு. அதில் மேலே போகிற ஒரு பக்கத்தை மடிச்சிக்கோங்க. அப்படி மடித்து கீழ் பக்கமாக வச்சுட்டு இப்போ சந்தன கலர் நாட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. திரும்பவும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பக்கம் மடித்து வச்சுக்கிட்டு அதே மாதிரி இந்த சந்தன கலர்லேயும் ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து அதில் மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிற சிகப்பை மேலே வைங்க. சைடில் இருக்க சந்தன கலர் ஒயர் எடுத்து அதுக்குள்ளார விட்டுட்டு இழுத்திங்கனாக்க அது 2ம் ஜாயிண்ட் பண்ண மாதிரி ஒரு நாட் கிடச்சிரும். அப்படியே பின்பக்கம் திருப்பினீங்கன்னா பெருக்கல் குறி மாதிரி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கும். அதை பாருங்கள், சந்தன கலரை மடிச்சுட்டு சிகப்பை அதை சுற்றி எடுத்துட்டு கீழே இருக்கிறத மேலே வச்சுட்டு அதே மாதிரி சைடில் இருக்கிறத உள்ளார விட்டு எடுத்தாக்கா நாட்டு கிடச்சிருச்சு. இது ஆரம்பித்த இடங்கிறதுக்கு இப்படி ஒரு அடையாளத்துக்கு சும்மா சின்னதாக முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு லைன். நமக்கு 2 இதுன்னுட்டோமா. இப்போ அடுத்தது சிகப்பு போடணும். ஒரு சிகப்பு ஒரு சந்தன கலர், அடுத்து ஒரு சிகப்பு ஒரு சந்தன கலர், அப்படி மாற்றி மாற்றி வரணும். இப்போ பாருங்கள், மேல் பக்கத்தில் இருக்கிற சந்தன கலர் ஒயரை மடிக்கணும். மேல் பக்கத்தில் இருக்கிறத மடிச்சுட்டு அடுத்து சிகப்பு கலரில் ஒரு பக்கத்தை எடுத்து அதை சுற்றிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. சைடில் இருக்கிறத அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இழுங்க. இப்போது அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கிட்டாக்க பாருங்கள், கிராஸ் ஆகுது. ஒன்று மேலே ஒன்று பெருக்கல் குறி மாதிரி சாஞ்சி இருக்குதுல்ல, எக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுறோம். இப்போ திரும்பவும் பழைய மாதிரி கொண்டு வச்சுக்கணும். இப்போது ஒரு டைம்லேயே நமக்கு சென்டரில் ஒன்று, மேலே ஒன்று, கீழே ஒன்று வரும். இதே மாதிரியே நீங்கள் மாற்றி மாற்றி போடுங்க. மாற்றி மாற்றி பாருங்கள். சிகப்பு ஒன்று, சந்தன கலர், சிகப்பு சந்தனம், சிகப்பு சந்தன கலர், இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொண்டு வந்துட்டேன். அடுத்த ஸ்டெப்பு எப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் அந்த சைடில் போகுதில்ல அந்த ஒயரை விட்டுறணும். அந்த 2 முடிச்சுக்கும் நடு சென்டரில் பாருங்கள் 2க்கும் சென்டராக கிராஸ் ஆகும் ஒயரு. அந்த 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போடணும். பாருங்கள் கையை வச்சு உங்களுக்கு காமிச்சு போடுறேன். ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்குல்ல அந்த 2ஐயும் சேர்த்து ஒரு நாட் போடுங்க. நம்ம சந்து புள்ளி வைப்போம்ல, கோலம் போடும்போது இடைப்புள்ளின்னு சொல்லுவோம். சந்து புள்ளி இடைப்புள்ளி அப்படின்னு சொல்லி கோலம் போடுவோம்ல, அது மாதிரி தான் வரும். அந்த 2 நாட்டுக்கும் 2 முடிச்சுக்கும் சென்டரில் ஒரு நாட் வரும், கிராஸ் ஆகும். அது 2லேருந்தும் ஒரு ஒயர் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கும். அதை 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டே வரணும் தனித்தனியாக. பாருங்கள் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து 9 நாட்டு ஜாயின் பண்ணோம். நடு லைன் வந்து 9 இருக்கும், அதுக்கு கீழே 8 இருக்கும். இப்போ அடுத்தது 7 போட்டாச்சு. இப்போ அடுத்த லைன் வந்து 6. பாருங்கள் அந்த சைடில் போகிறத விட்டுட்டு 2 முடிச்சுக்கும் கேப்பில் ஒரு நாட்டு வர மாதிரி போடணும். பாருங்கள் அந்த 2க்கும் நடுவில் வருதில்ல அந்த இடத்துல ஒரு நாட் போடுங்க. இதே மாதிரியே இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்துடுங்க. நம்ம கிராஸ் கட் கூட இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பெரிய கூட போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க நம்ம சேனலில் இருக்குது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புதுசாக போடுறவங்க இந்த மாதிரி சின்னதாக போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருசு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த சென்டர் லைன் இல்லாமல் சைடில் போகிற லைனை எண்ணிக்கணும். இப்போ அடுத்த லைன் அதே மாதிரி பாருங்கள் போடுங்க. இப்போது கடைசியாக 5ன்னு நமக்கு முடியணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் போட்டுட்ருக்கிறது பாருங்கள் 5ன்னு முடியும். 1 2 3 4 5ன்னு அந்த புள்ளி 5 புள்ளி வைக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. 9 புள்ளி வச்சுட்டு நம்ம இடைப்புள்ளி வைக்கும்போது நம்ம 5ல் தானே நிப்பாட்டுவோம், அந்த மாதிரி 1 2 3 4 5 இந்த மாதிரி இருக்கணும். இப்போ திருப்பிக்கணும், அப்படியே அதை வந்து திருப்பிக்கோங்க. பாருங்கள் அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுருக்கிறது தான் நடு லைனு. இப்போ அப்படியே திருப்பிக்கணும். திருப்பிட்டு இந்த பக்கமும் அந்த கேப்பில் வருதில்ல அதையெல்லாம் இதே மாதிரியே அந்த பக்கமும் லாஸ்ட்டில் 5 வர வரைக்கும் போட்டுட்டு வரணும். இந்த சைடில் போகிறத விட்டுறணும், அதை தான் காமிக்கிறேன். சைடில் போகிற ஒயரை விட்டுட்டு அந்த 2 நாட்டுக்கும் நடுப்புற வரதை போடுங்க. சென்டரில் 2 முடிச்சுக்கும் நடுவில் ஒரு நாட்டு வரணும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா அப்படியே சாய்வாக வரும். இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டுட்டு வந்துடுங்க. இந்த பக்கமும் 5ல் முடிகிற மாதிரி போட்டுருங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ பாருங்கள் நான் ஸ்லோவாக காட்டுறேன். இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன மாற்றம் பண்ண போகிறோம். இப்போது சந்தன கலரில் மல்லிகை மொட்டும் தெரியணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போ இந்த லாஸ்ட்டில் இருக்க அந்த சிகப்பும் சந்தன கலரு சைடில் போகுது பாருங்கள். அந்த சைடில் போகிற அந்த 2ஐயும் நம்ம போட்டோம்னா மிக்ஸ்டு நாட்டாக வரும். எல்லா இடத்துலையுமே இப்போ கலந்த மாதிரி மல்லிகை மொட்டு வரும். இப்போ எனக்கு சந்தன கலர் மல்லிகை மொட்டு வரணும், ஒரு லைன் நமக்கு ப்ளைனாகவும் வரணுங்கிறதுனால இந்த மாதிரி பாருங்கள் சைடில் போகிற அந்த சிகப்பு கலர் ஒயர் அளவு அளந்து 4 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இடத்துல நம்ம சொருக போகிறோம். இப்போ கீழே பாருங்கள் 3வது 1 2 3 கீழே 3வது இதில் இப்படி சொருக்கிட்டு அந்த ஒயர் போகிற பொசிஷன்லேயே சொருகிறேன். நீங்கள் உள்பக்கத்தில் கூட சொருகலாம், ஆனால் உள்பக்கத்தில் சொருகுனாக்க நமக்கு அந்த பள்ளம் பகுதி தெரிகிற மாதிரி இருக்கும். இது சும்மா சின்ன கூட, நம்ம வெயிட்லாம் ரொம்ப வைக்க போகிறதில்ல, சின்னது தானே, மினி பேஸ்கெட் தான். அதனால் இப்படி மேல் பக்கமாகவே நான் சொருகிறேன். கொஞ்சம் கீழே வந்து ஃபுல்லாக இழுத்துறாமல் கீழே கொஞ்சம் ஒயர் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி அந்த கூட முடிச்சு போட்டிருக்கோம்ல அந்த பொசிஷன்லேயே அப்படியே சொருகிட்டு போங்க. இதை நான் க்ளோஸாக தான் காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி இப்போ அந்த இடத்துல பாருங்கள் சிகப்புக்கு கீழே மேலே சந்தன கலராக இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி சொருகியிருக்கேன். இப்போ அதே மாதிரியே 4 பக்கமும் நம்ம சொருகணும். அந்த சைடில் மட்டும் சாய்வாக வருதில்ல அந்த பக்கத்தில். இப்போ வந்து நம்ம அப்படியே நீங்கள் பிளெயின் ஒயரு ஒரே கலர் ஒயராக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி சும்மா லாஸ்ட்டு 2ஐயும் சேர்த்து ஒரு மல்லிகை மொட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சந்தன கலர் மல்லிகை மொட்டு வேணும், அதாவது மேலே வரும்போது ஒரு லைன் பிளெயினாகவும் ஒரு லைன் மிக்ஸ்டு கலந்த மாதிரி நாட்டும் வரத்துக்காக இந்த மாதிரி நான் பண்ணுறேன்.
நீங்கள் எங்களுக்கு வேண்டாம் மிக்சடு எல்லாம் கலந்த மாதிரி வரட்டும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க இந்த ஒயர் சொருகாமல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அந்த அடையாளத்துக்கு வச்சுருந்த முடிச்சியே எடுத்து விட்டாச்சு. இப்போ 2 பக்கம் சொருகியாச்சா? இப்போ 3வது பக்கம் நான் சொருகிறேன். சைடில் போகிற 4 பக்கத்துலேயும் கடைசி ஒயரு, கடைசி சிகப்பு லைன் இருக்குது. அந்த சிகப்பு லைனில் நம்ம சொருகிட்டுருக்கோம். இப்போ நம்ம இதை சொருகிறதுனால மேலே சந்தன கலர் ஒயர் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது கொஞ்சம் தூரம் ஒரு 4 நாட்டு போட்டுட்டு 4 முடிச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த உள்ளே இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுற போகிறோம். அதுக்காக தான். இப்போது 1 2 3 பக்கம் சொருகியாச்சு. இப்போ இது பாருங்கள் 4வது பக்கம் சொருகிறோம். நீங்கள் இதே ஒரே கலர் ஒயராக போட்டிங்கன்னா நீங்கள் அப்படி இது சொருக தேவையில்லை. நீங்கள் இப்போ இல்லைன்னா நீங்கள் இதில் ஒன்று பண்ணலாம். அந்த மாதிரி சொருக வேண்டான்னாக்க சிகப்பு வந்து நம்ம 10 எடுத்தோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் சந்தன கலர் 10 வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது சந்தன கலரில் ஆரம்பிச்சுட்டு அடுத்து சிகப்பில் ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பித்தாலுமே நீங்கள் ஒரு லைன் விடுற மாதிரி இருக்கும், ஒரு ஒயரு. இப்படி பண்ணும்போது நம்ம எந்த ஒயரையும் விட வேண்டாம். அந்த அகலமும் நமக்கு ரவுண்டாக வர மாதிரி வரும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள் எல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா கீழே தொங்கிட்டு இருந்த மாதிரி சொருகுனப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீட்டமாக விட்டுருந்ததெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ மல்லிகை மொட்டு போட சொல்லி கொடுக்குறேன். மேலே போடும்போது நம்ம மல்லிகை மொட்டு தான் போட போகிறோம். 2 வந்து பாருங்கள் 1 அடி ஒயரு 2 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி சமமாக பாருங்கள் இப்படி நம்ம மடித்து வச்சுக்கோங்க. 2 ஒயரையும் தனியாக ஸ்லோவாக உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ பெருசானாலும் பரவாயில்ல, புதுசாக போடுறவங்களுக்கு புரியணுன்றதுனால இப்படி ஸ்லோவாக காமிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் 2 கையிலையும் இருக்குது. இப்போ இதை வந்து பாருங்கள் இப்படி சாய்வாக ஒன்றுக்குள்ளார ஒன்று அந்த சந்தனத்துக்குள்ளார இந்த லெஃப்ட் கையில் இருக்கிற சிகப்பை விடுறோம். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் அந்த சந்தனத்துக்குள்ளார தான் இந்த சிகப்பு போகுது. அந்த மாதிரி வச்சுக்கணும். லெஃப்ட்டில் இருக்கிறது போகணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஒயர் வந்து நம்ம எப்பயும் சாதாவாக போடும்போது அந்த அடிப்பக்கத்து ஒயரை வந்து ரைட் சைடு இப்படி எடுப்போம். இப்போ நான் காமிச்ச மாதிரி எடுப்போம். அப்படி எடுக்கக்கூடாது. இப்போ இந்த ஒயரை பாருங்கள் இந்த பக்கம் உள் பக்கத்தில் இந்த பக்கத்துலேருந்து எடுத்து அந்த சிகப்புக்குள்ளாரையே விடுங்க. விட்டுட்டிங்களா? அதே மாதிரி இப்போ சந்தன கலர் ஒயர் பாருங்கள் எடுத்து அந்த பக்கமாக எடுக்கக்கூடாது, ரைட் சைடு எடுக்கக்கூடாது. இப்படி லெஃப்ட் சைடு உள் பக்கமாக இந்த பக்கத்துலேருந்து எடுத்து இந்த 2லையும் விடணும். சிகப்பு சந்தன கலர் 2லையும் விடணும். நான் அதுக்கு தான் வேறு ஒயர் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஒரே கலர் ஒயராக சொல்லி கொடுக்கும்போது புரியாதுன்ட்டு அது சொல்கிறேன். அது 2லையும் இதுன்னுட்டு இப்போ பாருங்கள் அப்படியே பொறுமையாக ஒன்று ஒன்றா இழுங்க. அப்படி இழுத்திங்கன்னா பாருங்கள் இப்படி மொட்டு கிடச்சிருச்சு. இதுதான் ஜாஸ்மின் நாட்டு மல்லிகை மொட்டு முடிச்சுன்னு சொல்கிறது. இதுதான் இப்போ நம்ம மேலே போட போகிறோம். இதை போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் கூடையில் போட பழகிக்கோங்க புதுசாக போடுறவங்க. இப்போ பாருங்கள் அந்த ஒயர் சொருகியிருந்தோம்ல, அது லாஸ்ட்டில் பாருங்கள் அது 2ஆக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற சந்தன கலர் ஒயர் பாருங்கள் எடுத்து இந்த சைடில் போகிற ஒயர் இது அந்த ஒயர் சொருகுன இடம் 2ஐயும் இந்த மாதிரி பாருங்கள் லெஃப்ட் சைடெலாம் இப்படி வச்சு மடிச்சிக்கணும். மடிச்சுட்டு லெஃப்ட் கை இடது கை பக்கம் இருக்குல்ல அந்த ஒயரை வந்து அந்த வலது கை லூப்புக்குள்ளார விடணும், அந்த ஹோல்ஸ்குள்ளார விடணும். பாருங்கள் நான் எப்படி விடுறேன்னு. இப்படி விட்டுட்டு கட்டை விரலை வச்சு இப்படி கிராஸாக இப்படி வச்சு அந்த சேர்ற இடத்த கட்டை விரலை வச்சு அமுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் அதுக்கு நேராக இருக்கிற அந்த ஒயர் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து அதுக்குள்ளார இருக்கிற ஒயரை எடுத்து அதுக்குள்ளார விடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கையை வச்சு காமிக்கிற பாருங்கள் அந்த 2 ஒயர் அது ஜாயின் பண்ணோம்ல, சிகப்பு ஜாயின் பண்ணது அதை 2ஐயும் சேர்த்து இப்படி விடுங்க. ஒரு 2 முடிச்சு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சிகப்பை கட் பண்ணி விட்டுடலாம் அதில் சந்தன கலரில். ஏன்னா நமக்கு மேலே போடும்போது சந்தன கலர் வரணும் அதனால். இப்போ பாருங்கள் அது அப்படியே மெதுவாக இழுத்தா அந்த இடத்துல ஒரு மல்லிகை மொட்டு கிடச்சிருச்சு. நான் 4 சைடும் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். மூளை திருப்புற இடம் இதுதான் உங்களுக்கு கார்னர் டேர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது, மூளை திருப்புற இடம். இப்போ இந்த பக்கமும் பாருங்கள் நம்ம ஒயர் சொருகிருக்கிறோமா, ஒரு கார்னர் திருப்பியாச்சு, 4 மூளை சொருகிருக்கோம். 4 இடத்துல நம்ம சந்தன கலர் சொருகிருக்கோம். பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் உள்ளதில் வந்து இந்த சைடாக போகிறதுல லாஸ்ட்டில் சொருகிருக்கோம். அது 2 இருக்குது பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு இதை எடுத்து அந்த 2ஆக இருக்கிறத இந்த பக்கமாக பார்த்து இப்படி மடித்து பிடிச்சிக்கோங்க. ஒரு கையில் பிடிச்சிட்டு
அதே மாதிரியே இந்த சந்தன கலர் ஒயர் இருக்குல்ல, அதையும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி மடித்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ அதை கையில் 2 கையிலையும் பிடிச்சிக்கிட்டு இப்போது அதுக்குள்ளார இதை விடுங்க. வலது கை பக்கம் இருக்கிறதுக்குள்ளார இடது கையில் இருந்ததை விட்டாச்சு. விட்டுட்டு பாருங்கள், அதுக்கு நேராக அதுக்கு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து டபுளாக இருக்குது நமக்கு அந்த சொருகுனது. இப்போது அடுத்த இந்த ஒயரை கீழே தொங்குற ஒயரை 2ஐயும் சேர்த்து விடணும். இதுலேயும் விட்டுட்டு அடுத்ததுலேயும் விடணும். விட்டுட்டு இப்படி அடிப்பக்கத்தில் நான் இழுக்கிற மாதிரி அடிப்பக்கத்தில் இருந்து இழுங்க. இப்படி அடிப்பக்கத்தில் இழுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே அப்படி இழுத்திங்கன்னா அது மொட்டு மாதிரி வந்துடும். நீங்கள் பிட்டு சின்ன ஒயரை வச்சு போட்டு பழகிக்கோங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் போடுங்க. பாருங்கள் 2 கார்னர் டேர்ன் பண்ணியாச்சு. இப்போது அடுத்தது 3வது மூலை திருப்புறது. ஒயர் சொருகியிருந்தோம், அதை பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் 1 2 3 4 5 அந்த லாஸ்ட்டு ஒயர் பாருங்கள் 2ஆக இருக்கும், டபுளாக இருக்கும் நம்ம சொருகின இடம் அது. இப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரியே இடது கை பக்கம் பார்த்து இப்படி வச்சு திருப்பணும், மடக்கணும். ஒயரை மடக்கி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி மடக்கி வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ பாருங்கள், திரும்பவும் காட்டுறேன். அந்த 2 இருக்குதுல, அந்த 2ஐயும் சேர்த்து இப்படி இப்போ இதுக்குள்ளார அதை விடுங்க. இடது கை பக்கம் உள்ளதை வலது கைக்குள்ளார விடணும். விட்டுட்டு அந்த உள்ளே விட்டதுலேருந்து வர ஒயரை அந்த அதுக்குள்ளாரையே விடணும். அதே கேப்பில் விட்டுட்டு இந்த பக்கம் உள்ளதை அது ரெட்டையாக இருக்குது, அந்த 2ஐயும் இந்த 2லையும் சேர்த்து விடணும். விட்டுட்டு அடிப்பக்கமாக இழுக்கணும். பாருங்கள், மெதுவாக இப்படி தள்ளிட்டு நான் எப்படி இழுக்கிறேன்னு பாருங்கள். பொறுமையாக இப்படி அடிப்பக்கமாக இழுங்க. அதுக்கப்புறம் மேலே இப்படி இழுங்க மெதுவாக. இப்போது முடிச்சு கிடச்சிருச்சு. இப்போ இது 3வது கார்னர் நம்ம திருப்பியாச்சு. இப்போ இந்த பக்கம் சைடு பாருங்கள், இதுலேயும் இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் ஒயர் சொருகியிருக்கும். 2ஆக இருக்குது பாருங்கள் அந்த இடம். அதே மாதிரி தான் அந்த பக்கம் சொல்லி கொடுத்த மாதிரியே தான். இப்போ கவனித்து பாருங்கள், நான் சொல்கிறத விட எப்பயும் அந்த பக்கம் சொன்னது அதே மாதிரி தான். நான் ஏன் ஸ்லோவாக காட்டுறேன்னா புரியணுன்றதுக்காக. நிறைய பேர் புரியல அப்படிங்கிறாங்க. அவங்களாம் புதுசாக கூட போட பழகிறவங்களுக்கு புரியறதில்ல. அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், அந்த 2 ஒயரில் அந்த மேலே சிகப்பு தெரிஞ்சிடக்கூடாது, சந்தன கலர் தான் மேலே தெரியணும். இப்போ அந்த டபுளாக வர்றது வந்து இன்னும் 1 நாட்டு 2 நாட்டு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சிகப்பை கட் பண்ணி விட்டுற போகிறோம். அப்போ மேலே நமக்கு சந்தன கலர் ஒயரில் வரும். ஒரு ரெட் கலரு ப்ளைனு, ஒரு சந்தன கலர் ப்ளைனாக மல்லிகை மொட்டு வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த லைனு வந்து 1 2 3 லைனை பிரிக்க போகிறோம். அதுக்கு சமமாக வர வரைக்கும் பிரிக்க போகிறோம். இப்போ நம்ம மல்லிகை மொட்டு கார்னர் திருப்பினோம்ல, அந்த அடையாளத்துக்கெலாம் நம்ம முடிச்சு போட்டு வச்சுருந்தோமே, அந்த பகுதி 2 பக்கமும் இப்படி கூராக இருக்குல்ல, அந்த பக்கம் அதை பாருங்கள். அந்த முடிச்சியை இப்படி சும்மா பிரித்து விடுறேன். 1 பிரித்தாச்சு. இப்போ அதுக்கும் கீழே 2 இருக்குதா, அந்த 2ஐயும் பிரிக்கணும். ஏன்னா அந்த இடத்துலலாம் நமக்கு மேலே கூட வரும்போது சமமாக மல்லிகை மொட்டாக வரணும். அதுக்காக மேலே கூராக இருந்த இடத்துல 1 பிரித்தாச்சு. அதுக்கும் கீழே 2 இருக்குது, அந்த 2ஐயும் இப்போ 2வது முடிச்சு பிரிக்கிறேன். கவனமாக பார்த்துக்கோங்க. வேறு இடத்துல அந்த 5 நாட்டில் முடித்தோம் அந்த இடத்துல பிரிச்சிடக்கூடாது. இது கூராக நீட்டிகிட்ருக்கோம் அந்த பக்கத்தில். இந்த கார்னர் மூளை திருப்பினதுலேருந்து கூராக நீட்டிகிட்ருக்கோம் 2 சைடு, அதை மட்டும். இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு லைன் நம்ம பிரிக்க போகிறோம். 1 பிரித்தோம், அதுக்கப்புறம் அதுக்கும் கீழே 2 பிரித்தோம், அதுக்கும் கீழே இருக்கிற இந்த 3 பிரிக்கிறோம். ஏன்னா இதை பிரிச்சுட்டு அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், மல்லிகை மொட்டு போட போகிறோம். இப்போ நம்ம பிரிக்கிறதுல இதில் 3ஐயும் பிரிச்சிட்டிங்கன்னா அப்போ அந்த மூளை திருப்பின இடத்துக்கு சமமாக அது வர மாதிரி இருக்கும். இது சாதா முடிச்சியை பிரிச்சுட்டு அப்படியே பெருக்கல் குறி மாதிரி வர இடத்துல நம்ம ஜாஸ்மின் நாட் போட போகிறோம். இதை வந்து பலாமுல் முடிச்சு சொல்லுவாங்க, இல்லை ஜாஸ்மின் நாட்டுன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும்.
இப்போது பாருங்கள் பிரித்தாச்சு. இப்போ அந்த பிரித்ததுக்கு மேலெலாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பெருக்கல் குறி மாதிரி உள்ளதில் ஜாஸ்மின் நாட் போடணும். இந்த சைடும் அதே மாதிரி பாருங்கள், ஒரு சைடு பிரித்தாச்சு. இப்போ இன்னொரு டைம் இந்த சைடு மட்டும் பிரிக்கணும். இது வீடியோ பெருசாகுது அப்படின்னு இதை காமிக்காமல் விட்டால் இப்போ அவங்களுக்கு புரியறதில்ல. புதுசாக போடுறவங்களுக்கு ஒரு பக்கம் தானே பிரித்தாங்க, இன்னொரு பக்கம் பிரிக்கிறத காட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. வாயில் சொன்னாலும் புரியாது. அதுக்காக தான் நான் அதை பிரிக்கிறதையும் காமிச்சிட்ருக்கேன். வீடியோ தான் கொஞ்சம் பெருசாக போகும், வேறு ஒன்றும் இல்லை. நிமிஷம் கொஞ்சம் அதிகமாகுது. நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் போட்டிருக்கேன் பாருங்கள். சாதா முடிச்சியில் கூட சின்ன சின்னதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம்ல பாருங்கள். ஜூட் பேக் மாடலில் ஒன்று போட்டிருந்தேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். கட்டைப்பை மாடல்லையும் நம்ம சேனலில் இருக்குது. இதே மாதிரி கிராஸ்கட்டில் ஜாஸ்மின் நாட்டில் பெருசாக இருக்குது, சாக்லேட் முடிச்சியும் இருக்குது. இப்போ பாருங்கள் பிரித்தாச்சு சமமாக. இந்த பக்கமும் பிரித்தாச்சு, அந்த பக்கமும் பிரித்தாச்சு. இப்போது எங்கெல்லாம் உங்களுக்கு பெருக்கல் குறி மாதிரி வருதோ அங்கெல்லாம் நம்ம மல்லிகை மொட்டு முடிச்சு போட போகிறோம். அவ்வளோதான். இது கீழே இருக்கிறதெல்லாம் பாகம், அடி பேஸ். அது இதுக்கு மேலே பாருங்கள் அந்த பிரித்த இடம் இது. அப்போ தான் நம்ம அந்த மூளை திருப்பின இடத்துக்கு சமமாக மல்லிகை மொட்டு வரும் மேலே வரத்துக்கு. அதுக்காக மல்லிகை மொட்டு சொல்ல தேவையில்லை பாருங்கள். நான் இவ்வளோ நேரம் போட்டேன்ல அந்த 4 கார்னரும் அதே மாதிரி தான். உங்களுக்கு பிட்டு ஒயர் வச்சு சொல்லி கொடுத்தேன்ல அதே மாதிரி தான். பாருங்கள் சிகப்பு கலர், அந்த இடத்துல கார்னர் திருப்பினது சந்தன கலராக இருக்கணும். அதுக்கு தான் அந்த ஒயர் சொருகி நம்ம போட்டோம். ஏன்னா அடுத்தது சிகப்பு கலர். இப்போ அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல சந்தன கலரில் வரும். இப்படி ஒரு லைன் வந்து பிளெயினாகவும் அடுத்த லைன் வந்து மிக்ஸ்டு கலராகவும் வர மாதிரி வரும். பேஸில் வந்துச்சுல அடிபாகத்தில், அதே மாதிரி வரத்துக்காக நான் அந்த மாதிரி சொருகி போட்டிருக்கேன். ஒரு ரோல் கூட 2 ரோலில் 3 ரோலில் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய கூட வேணுமோ அந்த பெருசுலாம் போட்டிருக்கேன். பிஸ்கட் நாட்டு குச்சி பிஸ்கட்டில் போட்டிருக்கேன், பெரிய பிஸ்கட் நாட்டு எல்லாமே போட்டிருக்கோம். நார்மல் பேஸ் போட்டுட்டு ஈஸியாக கிராஸ் கட்டில் மேலே வர மாதிரி மெத்தடும் போட்டிருக்கேன். நிறைய குடைகள் அந்த மாதிரி உள்ளது நிறைய நல்லாயிருக்கும் பாருங்கள். ஈஸி உங்களுக்கு. அது ரன்னிங் ஒயர்லாம் இல்லாமல் போடுறப்போ புதுசாக போடுறவங்களுக்கு சிக்கு விழாமல் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே வந்து கிராஸ்கட் மெத்தடில் நிறைய இருக்குது. இந்த மாதிரி கிராஸ்கட் கூடையிலையும் ஃபஸ்ட்டு நம்ம ஒயர் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறது தான். இப்போ பாருங்கள் அதுக்கு சமமாக வந்துருச்சு ஜாஸ்மின் நாட்டு. இப்போ என்ன பண்ணணும், இந்த சைடில் பாருங்கள், அந்த சைட்லேயும் அதே மாதிரி தான் நீங்கள் ஜாஸ்மின் நாட் போட்டுக்கிட்டே வரணும். எங்கெல்லாம் பெருக்கல் குறி வருதோ அங்கே எல்லாமே நீங்கள் ஜாஸ்மின் நாட் போடுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ்டாக வரும். நீங்கள் அந்த பிளெயினை வந்து பிரிச்சுட்டு அந்த இடத்துலையும் ஜாஸ்மின் நாட் போடுறதா இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து பிரிக்கலை, அது அப்படியே இருக்குது. அந்த இடத்துல அடுத்த லைனு மிக்ஸ்டு நாட்டு. ஏன்னா இருக்கிறதே பிளெயினாக தான் இருக்குது ஏற்கனவே, அதனால் அடுத்து மிக்ஸ்டு நாட் வர மாதிரி விட்டுருக்கேன். இனிமேல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஈஸி தான், போட பழகிட்டிங்கன்னா கடகடன்னு போட்டுடலாம். இதே மாதிரியே எங்கெல்லாம் பெருக்கல் குறி வருதோ அங்கெல்லாமே நீங்கள் இனிமேல் மல்லிகை மொட்டு முடித்து போட்டுக்கிட்டே மேலே வரைக்கும் வரணும். இப்போ நான் வந்து டபுள் ஒயராக இருக்குல்ல, அதை மட்டும் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டு காமிக்கிறேன். ஸ்லோவாக இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், அந்த இடத்துல கிராஸ் ஆகுது, பெருக்கல் குறி மாதிரி வந்துச்சு, அதனால் அந்த இடத்துல போடுறோம்.
இதை வந்து ஏற்கனவே ஒரு முடிச்சு போட்டோமா, இப்போ இன்னொரு முடிச்சு போடுறோம் அந்த 2 ஒயரும் சேர்ந்து. ஏன்னா அது எப்போ கட் பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்கல்ல. நீங்கள் ஆரம்பத்திலேயே கூட கட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கீழேருந்து நம்ம சொருகி தான் அதை கொண்டு வந்திருக்கோம். அதனால் ஒரு முடிச்சு அந்த கார்னர் திருப்பினதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் தேவையில்லைன்னா உள்ளே இருக்கிற ஒயரை கட் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் இதாக இருக்கட்டும்னு ஒரு 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறத 2 நாட்டு போட்டுட்டு உள்பக்கம் இருக்கிற சிகப்பை கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் போய் ரொம்ப வெயிட் வச்சு நம்ம தூக்கிக்கிட்டா போகிறோம் கிடையாது. அதனால் அந்த உள் ஒயரை நீங்கள் ஜாயின் பண்ணோன்னே உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு முடிச்சு கார்னர் மூளை மட்டும் திருப்பினதுக்கு அப்புறமே கூட நீங்கள் கொஞ்சம் சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் கொஞ்சமாக விட்டுட்டு உள்ளே இருக்க சிகப்பை கட் பண்ணி விட்டுறலாம் கூட. நான் வந்து ஆனால் ஒரு 2 முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறல. இந்த மாதிரி சின்ன கூட இதுக்கு வந்து தேவையில்லை, இதுக்கு நீங்கள் கட் பண்ணி கூட விட்டுறலாம். இப்போ காட்டுறேன் அது எப்படி கட் பண்ணுறதுன்னு. இப்போ பாருங்கள் அது 2 ஒயரும் சேர்ந்து வருது. அதனால் அந்த இடத்துல மட்டும் அப்படியே பெருக்கல் குறி மாதிரி வர இடத்தெல்லாம் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா அதுக்கு எப்போ கட் பண்ணுறதை காட்டுறதுக்காக. இனிமேல் எப்படி வேணாலும் அந்த மூளை மட்டும் திருப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். மூளை மட்டும் திருப்பிட்டாக்க நீங்கள் ஒரு சைடாகவே போட்டுக்கிட்டு வந்துட்டு கூட அடுத்த சைடு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எங்கெல்லாம் பெருக்கல் குறி மாதிரி தெரியுதோ, எங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அங்கே எல்லாமே நம்ம இதை போட போகிறோம். மல்லிகை மொட்டு முடிச்சு போட போகிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு அப்படி இந்த பேஸ் போட்டுட்டேன், மேலே போடும்போது மல்லிகை மொட்டு முடிச்சு எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே சாதா கூடையாக போட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் அந்த உள்ளே இருக்கிறது மேலே சந்தன கலர் ஒயரு, அடியில் சிகப்பு இருக்கும். அந்த சிகப்பு ஒயரை இப்போ கட் பண்ணி விட்டுற போகிறோம். நீங்கள் நல்லா கொஞ்சம் கூட விடாமல் கூட கட் பண்ணி விட்டுறலாம். அந்த கொஞ்சமாக விட்டுருக்கிறத அப்படியே சொருகி விட்டுருங்க, இல்லைனா பின்பக்கம் வச்சு அதையும் சேர்த்து போட்டுகிட்டே வந்துடுங்க, அவ்வளோதான். இது ஷோகேஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சேனலில் வெள்ளை கலரில் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன் பாருங்கள், ப்ளைனாக வெள்ளை கலரு, அதில் மேலே சிகப்பு கலர் பட்ஸ் மாதிரி வச்சுலாம் அந்த அழகாக இருக்கும். அதையும் போட்டு பாருங்கள். அதே மாதிரி தான் இது வந்து 2 கலர் கலந்த மாதிரி போடலான்ட்டு. கைப்பிடியும் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல். இப்போ இதில் பாருங்கள் அந்த டபுள் கலர் இருக்குல்ல, அது அடியில் இருக்க சிகப்பை கட் பண்ணி விட்டுட்டேன். இதே மாதிரியே தான் ஒரு 2 முடிச்சு போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த சிகப்பு ஒயர் அடிப்பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு ஒயரை மட்டும் அந்த சொருகுன இடத்துல மட்டும் உள்பக்கம் மேலே சந்தன கலர் ஒயரை விட்டுட்டு அடியில் இருக்க அந்த சிகப்பை கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த சைடுலேயும் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் பெருக்கல் குறி வருதோ அங்கெல்லாம் ஜாஸ்மின் நாட் போடுங்க. இப்போ நான் மேலே வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். கடைசியாக ஒரு நாட் மட்டும் சாதா போட்டு அதை முடிக்கணும். இப்போ எப்படி அதை நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூளை திருப்பின இடத்துலேருந்து பாருங்கள், கீழே நம்ம பாருங்கள் இந்த சமமாக போட்டதுனால 1 2 3 4 5 6 7 8 9 9 லைன் வந்து மல்லிகை மொட்டு போட்டுட்டு எண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஹைட்டாக வந்துச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டுக்கோங்க. ஒயர் இருந்துச்சுன்னா எண்ணிக்கோங்க. நான் எண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படி சாய்வாக ஜாஸ்மின் நாட் போட ஆரம்பித்ததுலேருந்து எண்ணணும். கிராஸாக சாய்வாக எண்ணிக்கிட்டு வரும்போது 9 முட்டை போட்டிருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போது மேலே வந்து இது சாதா முடிச்சு போட்டிருக்கேன், சும்மா உங்களுக்கு பிரிச்சுட்டு திரும்பவும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறப்ப தானே நம்ம மல்லிகை மொட்டு போடுவோம். அது 9 போட்டதுக்கு அப்புறம் அப்படியே நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி கிராஸாக இருக்கிறத அப்படியே வச்சுருங்க.
இப்போ இதை மட்டும் சாதா போட்டு உள்ளே மடக்கி சொருக போகிறோம். இது வந்து வெளியே தெரியாது. ஒரு லைனு சுற்றிலும் அப்படி தான் போட்டிருக்கேன். கூட முழுசும் 9 ஜாஸ்மின் நாட் வர மாதிரி சாய்வாக எண்ணுனா 9 ஜாஸ்மின் நாட் வரணும். அப்படி எண்ணிட்டு அந்த சமமாக அப்படியே நிப்பாட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு ரவுண்டு மட்டும் நீங்கள் சாதா முடிச்சு போடணும். போட்டுட்டு பாருங்கள், அதை அப்படியே இப்படி கட்டை விரலை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா அப்படி மேலே இருக்க அதே பெண்டாகி உள்ளார போகிற மாதிரி தான் உள்ளார போகும். பாருங்கள், இப்படி அமுத்திட்டு அது எந்த பக்கம் போகுதோ அதே டைரெக்ஷனில் சொருகி விட்டுருங்க. பாருங்கள், அது வலது பக்கம் பார்த்து ஒன்று, இடது பக்கம் பார்த்து ஒன்று கிராஸ் ஆகுதா? அப்படி அந்த கிராஸ் ஆகிற லைனில் அதுக்கு கீழே லைன்லேருந்து சொருக ஆரம்பிக்கணும். இப்படி அமுத்திட்டு அதுக்கும் சைடில் அந்த லைன் எந்த இடத்துல இருக்குதோ, எந்த நாட்டு எந்த முடிச்சு இருக்குதோ அந்த முடிச்சில் அப்படியே அந்த கீழே வரைக்கும் சொருகிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுருங்க. கீழே ஒரு 4 லைனாவது சொருகுங்க. சொருகிட்டு 3 4ல் சொருகிட்டு கட் பண்ணி விட்டுருங்க உங்கள் கை எட்டுற தூரம். பாருங்கள், அப்படியே சாய்வாக அது கூட சின்னதாக இருக்குல்ல, அதனால் தெரிய மாட்டேங்குது. பாருங்கள், இப்படி அமுத்திட்டு சுற்றிலும் அப்படி தான் அந்த சாதா முடிச்சு லைன் வந்து உள்ளே அமுங்கி போயிருக்கும், வெளியவே தெரியாது. அந்த கிராஸாக எண்ணும்போது 9 ஜாஸ்மின் நாட் வந்ததுக்கு அப்புறம் நிப்பாட்டிடுங்க. 9 போட்டுட்டோமான்னு பார்த்துட்டு நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் மட்டும் இந்த சாதா போட்டுட்டு உள்ளார சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கூட வந்து அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சின்னதாக அழகாக இருக்குது. சும்மா டேபிள் மேலே டெக்கரேஷனுக்காக வச்சுக்கலாம். கீழே நார்மல் பேஸும் மேலே மல்லிகை மொட்டு அரும்பரும்பாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க குழந்தைங்க. இப்போ கைப்பிடி போடுறதுக்கு 1 2 ரெண்டும் ஒரு 10-15 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கிட்டேன். கை வந்து ரொம்ப குட்டையாக வைக்க போகிறேன் நான். ரொம்ப ஹைட்டாகவும் வேணாம், இது குட்டி கூட தானே, அதனால் 2 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2.5 அடி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சுட்டு சைடில் ஜாஸ்மின் நாட் பாருங்கள், அந்த சந்தன கலர் வந்து 4 இருக்கும், அதில் கீழே இருக்கிறதுல சொருகுங்க. இந்த 2 பக்கம் மட்டும்தான் இந்த மாதிரி ஜாஸ்மின் நாட்டு மல்லிகை மொட்டு சந்தன கலரில் 4 வரும். அந்த மாதிரி வரதில் அந்த கீழே இருக்கிற அந்த ஜாஸ்மின் நாட்டில் 1ல் சொருகிட்டு ஒயரை சமமாக வச்சுக்கணும். 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரை எடுத்துக்கலாம். கட்டோடு இருக்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும் இதுக்கு, ரன்னிங் ஒயரு. இப்போ எடுத்துகிட்டு இந்தாண்ட பாருங்கள், கொஞ்சம் தூரம் ஒரு 1/4 அடி இந்த பக்கம் விட்டுருங்க ஒயரு. விட்டுட்டு இப்போ எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். உள்பக்கமாக இப்படி எடுத்து மடிக்கணும். மடிச்சுட்டு அந்த ஒயரை அந்த கேப்குள்ளார விட்டு கையை விட்டு எடுத்து விட்டுருங்க. எடுத்துட்டு அந்த முடிச்சு உள்பக்கமாக இருக்குது. இப்போ லெஃப்ட் கையில் அதை பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன்னு, அதை அப்படியே இப்படி திருப்பி இங்கே கொண்டு வந்து உள்பக்கத்துலேருந்து கையை பாருங்கள் சொரசொரப்பு பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை அடிப்பக்கமாக அப்படி லூப் மாதிரி மடிச்சுட்டு அதை அப்படி பாருங்கள் இழுத்துடணும் டைட்டாக. இழுத்துட்டு இப்போ பாருங்கள் இந்த பக்கம் அதை பாருங்கள் எப்படி வளைச்சி இப்படி கொண்டு வரேன்னு, நான் வளைக்கிற மாதிரி வளைங்க. முறுக்கு கைப்பிடி தான் நான் போடுறேன். இப்போ இந்த பக்கத்துக்கு பாருங்கள் இப்படி கொண்டு வந்துடணும். இந்த லெஃப்ட் கைனா லெஃப்ட் கையில் போடுங்க. அப்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக வரும். மேலே பார்த்தீங்கன்னா அப்படி கூறு மாதிரி மடங்கி அப்படி வரும். உள்பக்கம் கை பிடிக்கிறதுக்கு வளவலன்னு இருக்கும். உங்களுக்கு இன்னும் தெளிவாக வேணும்னா நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம நிறைய போட்டிருக்கோம். முறுக்கு கைப்பிடி வந்து தனியாக எப்படி போடுறதுன்னு கைப்பிடிக்காக மட்டும் தனியாக போட்டிருக்கோம். இந்த மாதிரி 1x1 வர மாதிரி கிராஸ் கட்டு சாதா கூடையும் போட்டிருக்கோம் நம்ம. அந்த கூடைக்கு இந்த மாதிரி முறுக்கு கைப்பிடி போட்டு காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அருங்கோணம் கூடை போட்டிருக்கோம்ல, அதுக்கும் தனியாக நான் இந்த மாதிரி கைப்பிடி போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படியே போட்டுகிட்டே வரதை கண்ணில் பார்த்தா மட்டும்தான் புரியும். அப்படி வளவள உள்ளார பள்ளம் பகுதியிலேருந்து கையை அப்படி எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே உள்பக்கமாக மடித்து விடணும். மேலே மடிச்சிடக்கூடாது. அந்த லூப்பு இப்படி மடிச்சுட்டு நம்ம கட்டோடு இருக்கிற ஒயர் அடிப்பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஓட்டைக்கு நம்ம மடிக்கிற அந்த ஹோல்ஸுக்கு வந்து பாருங்கள் அடிப்பக்கம் இருக்குது அந்த ரன்னிங் ஒயரு. அப்போ தான் உள்பக்கத்தில் இருக்கும் அந்த ஒயர், இப்படி முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். பாருங்கள் அப்படி இருக்குது. திருப்பி இந்த கைக்கு வரத்துக்கு என்ன பண்ணணும், இப்படி வளவள பகுதி இப்படி மடித்து இந்த பக்கம் வரணும். இதே மாதிரியே லாஸ்ட் வரைக்கும் பின்னிட்டு வாங்க. பின்னிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன்.
இப்போது லாஸ்ட் வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டு இந்த ரன்னிங் ஒயர் பாருங்கள், கொஞ்சம் தூரம் ஒரு அடி விட்டு கட் பண்ணிடுங்க கட்டோட இருக்கிறத. இப்போது சும்மா ஒரு அடி ஒயர் வந்து 2 ஒயர் ஒரு அடியில் எடுத்துக்கிட்டு இதை வந்து கட்ட போகிறோம். இல்லைனா பெண்ட் ஆகும். அந்த பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கட்டுவோம்ல பாருங்கள், அந்த மேலே இருக்கிற லைனு அந்த கூடையை ஒட்டி கீழ் பக்கமாக வரதை இப்படி அடியிலேருந்து உள்ளே விட்டு திருப்பியும் மேலே அந்த கைப்பிடியை அமுத்தி உள்பக்கம் கொண்டு போய் அதை அப்படியே உள்ளார சொருகி விட்டுறணும். இழுத்து நல்லா சொருகிட்டிங்கனாக்க கைப்பிடி வந்து அப்படி மேலே ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக உள்ளேருந்து வெளியே திருப்பி வெளியிலேருந்து உள்ளார அப்படி கொடுத்து எடுத்துகிட்டு வந்து ஆப்போசிட்டில் சொருகி விட்டுருங்க. கீழே எவ்வளோ தூரம் சொருக முடியுதோ அவ்வளோ தூரம் அதை இழுத்து சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். அதே மாதிரியே இந்த பக்கமும் நம்ம கட்டணும். இப்போ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு சொருகிடலாம் அந்த ஒயரை. கீழே பாருங்கள், அந்த சந்தன கலர் ஜாஸ்மின் நாட்டு அடியில் உள்ளதுக்கு தான் அந்த பக்கம் எதில் சொருகணுமோ ஆரம்பித்தோமோ அதுக்கு நேர் பக்கத்தில் உள்ளார விட்டுறணும். இப்போ இது வந்து பின்னிட்டு வந்த கட்டோடு இருந்த ஒயரு அதையும் அதுக்குள்ளார விட்டுட்டு பிசுறு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு முடிச்சு போட்டு அதை அப்படியே சொருகிடலாம். இதுக்கு வந்து சின்னது தாங்கிறதுனால நீங்கள் முடிச்சு கூட போட தேவையில்லை. இல்லைனா உள்ளார அது எம்போசிங்காக தெரியும். இது ஒன்றும் வெயிட் தூக்க போகிறதில்ல. இப்போதைக்கு நான் சும்மா முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஏன்னா இந்த இதை கட்ட போகிறோம், மேலே கட்டிட்டு அதை சொருக போகிறோம். அந்த பக்கம் பண்ணோம்ல அதே மாதிரியே ஒரு அடி பிட்டு ஒயர் எடுத்து உள்பக்கத்துலேருந்து வெளியே கொடுத்துட்டு திரும்பவும் வெளியிலேருந்து உள்பக்கம் கொடுத்து இதை அப்படியே இழுத்து சொருக போகிறோம். சொருகிட்டு அதுக்கப்புறம் அந்த கீழே சொருகியிருந்தோம்ல அதை முடிச்சுலாம் போட தேவையில்லை. அதையும் உள்பக்கம் அப்படியே எல்லாத்தையும் சொருகி விட்டுருங்க. அந்த ஒரு அடி நம்ம இந்த ரன்னிங் ஒயர்லேருந்து கட் பண்ணோம்ல அதை கூடையோடு சேர்த்து திரும்பவும் வெளிப்பக்கம் கொண்டு வந்து திரும்பவும் அதே ஹோல்ஸ்குள்ளாரையே விட்டு அப்படி உள்ளே இழுத்திங்கன்னா இன்னும் க்ரிப்பாக நின்றுக்கும். முடிச்சுலாம் போட தேவையில்லை. முடிச்சு போடாமல் அதை அப்படியே சொருகி விட்டுறணும். நீங்கள் பாட்டுக்கு சொருகாமல் விட்டுறாதீங்க. நல்லா சொருகிட்டு பாருங்கள், கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன். முடிச்சு போடாமையே எல்லாத்தையும் சொருகிட்டு கட் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.